ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம அரசியலுக்கு வராம, அதிகாரத்துக்கு வராம உங்கள சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சா தான்டா உயிர் வாழ முடியும். இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தான்டா உயிரே வாழணும். அப்படின்ற ஒரு கேடுகெட்ட ஒரு அவல நிலை இருப்பாருங்க. இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் வாழுது. அதுல இப்படி ஒரு மடத்தனமான, தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கைய எந்த ஒரு உயிரினமும் கட்டமைச்சு வாழ்றதில்ல. இந்த மனுஷன தவிர. வாரத்துல 1 நாளு, மாசத்துல 4 நாளு, வருஷத்துல 48 நாள்னு ஓய்வு நாட்கள்ல தன்னுடைய இயல்பு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு, அது கூட அந்த ஓய்வு நாட்கள்ல இயல்பு வாழ்க்கைய வாழ முடியாம, அதையும் ஓய்வு எடுத்துட்டு, அது மத்த நாளெல்லாம் உழைச்சே சாகிற ஒரு உயிரினம் இருக்கு பாரு. இந்த கேடுகெட்ட தற்குறித்தனமான உயிரினம். இந்த மனுஷன் தான். இத மாத்த ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறானா? கிடையவே கிடையாது. நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே 1 வருஷத்துல எப்படி ஒரே 1 வருஷத்துல ராஜா மாதிரி, ராணி மாதிரி உங்களை வாழ வைக்க முடியும். எந்த ஒருத்தங்கிட்டையும் நீ வந்து வேலை செய்யாத அளவுக்கு, எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் குறைவே இல்லாத அளவுக்கு, இந்த இயற்கையில் மனிதன் எப்படி வாழ பிறந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு அரசியல் தலைவரால் செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு அறிவே கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? அதாவது எல்லாரும் ஒவ்வொரு மதத்தை பிடிச்சின்னு நான் அந்த மதம் இந்த மதம்ன்றானுங்க. இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறித்துவ மதமாக இருக்கட்டும், நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மதத்தை பின்பற்றவனாக இருக்கட்டும், ஏண்டா அந்த மதத்தில் இருக்கிற நன்னெறிகளை பின்பற்றன்னு சொல்லிட்டு மார்க்கத்தை பின்பற்றன்னு சொல்லிட்டு திரியிறீங்களே, அந்த மதத்தை உருவாக்கின ஒருத்தன் கூட உயிரோட எல்லாம் எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இந்து மதத்தை உருவாக்கியவர் யார்? இந்து மத மார்க்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தது யார்? அந்த மார்க்கத்தை சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு சொல்லுவானுங்க. அவங்க யார்? அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா? கிடையாது. அவங்க என்ன ஆனாங்கன்னு நீங்கள் என்னைக்கான யோசிச்சிங்களா? கிடையாது. அதே சமயம் இஸ்லாம் மார்க்கத்தை கொடுத்தது யார்? முகமது நபிகள் நாயகம். அவர் ஏன் செத்தாரு? எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இறைவனை உணர்ந்தவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க? ஏன் வந்து மரணம் அடைஞ்சாங்கன்னு யோசிச்சிங்களா? அதே சமயம் கிறிஸ்துவ மார்க்கத்தை உண்டு பண்ணது யாரு? கிறிஸ்து. அவர் ஏன் கொல்லப்பட்டாரு? அதை யோசிச்சிங்களா? புத்த மார்க்கத்தை உண்டு பண்ணது யாரு? புத்தர். அவர் ஏன் சோத்துல விஷம் வச்சு கொல்லப்பட்டாரு? இதெல்லாம் யோசிச்சிங்களா? சும்மா மதத்தில் கூற நன்னெறியை பிடிச்சிக்கிட்டு எங்கள் மதம் தான் நல்ல நன்னெறி, எங்கள் மதம் தான் நல்ல நன்னெறின்ட்டு நீங்கள் திரும்பாதீங்கடா. அதாவது உங்கள் மதத்தை உருவாக்கின, மார்க்கத்தை உருவாக்கினவரவே கொன்று இருக்காங்க. அப்போ என்ன காரணம்? என்னைக்கான யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே மதம்ன்றது ஒன்றே இல்லாத எல்லாருக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் இருந்திருக்கு. அதுதான் ஞான மார்க்கம். அந்த மார்க்கத்தை கைப்பற்றினவன் தான் அதுக்கு பின்னாடி ஞானத்தை உபதேசிக்க வந்த அத்தனை பேரையும் கொன்று இருக்கானுங்க. திருந்தங்கடா டே.